படம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ படம் காட்டுறவனுக்கு போய் படங்க இது ஆடல் வாடல் படம் இல்ல, ரொம்ப அவசியமான அர்த்தமுள்ள படம். அதை பார்த்தா பாடையில போவ, இதை பார்த்தா பல்லாண்டு நல்லபடியா வாழ்வ. அதுக்கு தான் இதை இப்படி போட்டு போட்டு காட்டுறேன். பார்த்துக்க பார்த்துக்க. $12,500 கோடி கிலோ. எவ்வளவு? 12,500 கிலோ இதுவரை கடல்ல கலந்திருக்கிறதா கணக்கிடு. 12,500 கோடி கிலோ. தலை சுத்துது பாத்துக்க. சரி பாத்துக்க. நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற. நான் ஆட்சிக்கு வந்தவரன்னு போட்டுறேன் பார்ப்போம். 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நீ நினைக்கிற நீ எல்லாம் உண்மையிலேயே என் தம்பி தங்கை தானே. இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா, சாலையில ஒரே ஒரு போத்தலை போட்டுறா பார்ப்போம். எங்க இருந்து வருவான்னு தெரியாது. காவல்துறை இல்ல, மக்கள் எடு கிளம்புன்றுவான். ஒரு சீம கருவேலை இல்லை, ஒரு பிளாஸ்டிக் நெகிழி இல்லை. ஏன்? என் தம்பி சொன்ன மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவன் ஆளுகிறான். அப்படி ஒருவன் இந்த மண்ணில் வரணும். எவனால் முடியும்? பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகனால் தான் முடியும். இதை பார்த்து உனக்கு வீட்டுல நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுன்னா என்னை மறந்துடுறா, இல்லைன்னா என்னை தேடி வாடா. இங்க பாரா, இது எப்படின்னா நுண்ணிய நெகிழி. இது மொத்தமா நீ பார்த்த தானே. இது துகள். இது கடல் சூப்புங்கிறான். கடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு போத்தலில் மட்டும் 1 லிட்டர் கடல் நீரில் மட்டும் 10,000 1 லட்சம் நுண்ணிய நெகிழிகள் இருக்கு. 10,000 1 லட்சம் இந்த போத்தலுக்குள்ள மட்டும். இதனால என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்தே வாங்க. என்ன பிரச்சனைன்னு பாரு என்னென்ன பண்ணுது பாரு. இது என்ன ஆகிறதுன்னா பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிரினங்களை கொண்டு குவிச்சிருது. நெகிழி சூப்பாயிருச்சுங்கிறான். எப்படி நீங்க சின்னதா ஒரு காய்கறி வெட்டி போட்டு கோழி கறி நெறி போட்டு சூப் வைப்பியா அப்படின்ட்டு. இதுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் தின்னு செத்துருது. இதுவரை எவ்வளவு? 10 கோடி அளவில் இருக்குங்க. அந்த நெகிழியால செத்தது 10 கோடிக்கு மேல செத்து இருக்குன்றான். பாத்துக்க பாரு. இந்த பறவை இப்ப பாத்து, இந்த பறவை பார்த்து எப்படி செத்து கிடக்கு. இது யாருன்னு பார்த்தா இவன் திமிங்கலாம். 40 கிலோ பிளாஸ்டிக்கை தின்னுருக்காப்ல. தரையில இருக்கிற யானை, புலி, கரடி, குரங்கு எல்லாம் என்ன திங்கிருந்து தெரியாம தின்ட்டு சாகுது. தண்ணியில் இருக்கிறது தின்ட்டு சாகுது. இது என்னத்தை சொல்ல வருது? ஒரு நாள் நீ இப்படி சாக போறாயின்னு சொல்லுது. நாம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பை மலைகள் உருவாயிருச்சு. தரையில் இருக்கிற இந்த திடக்கழிவை, இந்த குப்பைகளை உங்கள் பிள்ளை எங்களால் சரி செஞ்சிட முடியும். திடக்கழிவு மேலாண்மை சரி செஞ்சிருவேன். ஆனால் தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே கொட்டி நீ மூடி வைத்திருப்பதை என்னால் இல்ல ஒன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு, யோசிச்சு பாரு. இந்த பறவை என்ன பண்ணிச்சு? இது எவ்வளவு பாரு, 1 கோடி நுண்ணிய நெகிழிகளை இது திங்குதுன்றது. இதுக்குள்ள இருக்குதுன்றான் 1 கோடி. எல்லாத்தையும் பார்த்துக்க. நீ வாழ்றதுக்கு இவனையெல்லாம் படுத்துற பாட பார்த்துக்க. இப்ப இந்த நெகிழி எல்லாம் போய் அது அந்த கடலுக்குள்ள இருக்கிற நுண்ணு உயிரிகளை எல்லாம் கொள்ளுது. பவளப்பாறையை மூடி பவளப்பாறையை அழிக்குது. இந்த ஆல்கேங்கிற இந்த நீல பச்சை பாசி உனக்கு எது ஆக்சிஜனை தருதோ அதை போய் முடிக்குது. இது மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணோடு மண்ணா போ பல லட்சம் ஆண்டுனா கடலுக்குள்ள நீ என்ன பண்ணுவான்னு பார்த்துக்க. அப்போ இது என்னன்னு பாரு, கடல் மாசு. இதெல்லாம் யாருன்னு பாரு, இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற காற்று இருக்கு பாரு, காற்று. அது காற்றை மாசுபடுத்தி ஒரு கருப்பு படலமாகி புவி வெப்பத்தை மேலே போக விடாமல் தடுத்து புவி வெப்பத்தை அதிகப்படுத்துது. இவன் யாரு? கழிவு. ஆலை கழிவு, சாய கழிவு. பாத்துக்க கடலை எப்படி மாத்திராம பாரு. இது யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு? ஆலக்கழிவு. இவன் யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு தெரியுதா? அவன் யாரா? இந்த பாரு, முதல்ல போனான் தெரியுமா? அவன் யாரு? ஆறுல வந்த தண்ணி. எந்த ஆறுல? காவிரியில. ஒரு ஆள் உயரத்துக்கு சோப்பு நுற மாதிரி வந்தான்.
அவன் யாருன்னு நினைக்கிற? காவிரியில தண்ணியை திறக்கும் போது அவனுடைய ஆலைகளை எல்லாம் அப்படியே அந்த ஆலை கழிவெல்லாம் சேமிச்சு வச்சிருந்து தண்ணி நமக்கு திறக்கும் போது திறந்து விட்டுறான். அப்ப திறந்து விடும்போது தண்ணீரோட சேர்த்து ஆலைக்கழிவு வந்துருது. அந்த ஆலைக்கழிவு ஒரு ஆள் 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வருது. அவ்வளவும் விஷம். அந்த விஷம் தண்ணியில் ஓடுது, தரையில பாயுது. தரையில் அது பாய்ஞ்சு அந்த நிலத்துல விளையிறது என்னவா விளையும். அதை குடிக்கிறோம். எதை குடிக்கிறோம்? அதை நாம குடிக்கிறோம். காடுகளில் நதியை நம்பி வாழ்கிற மான், மயில், கொக்கு, குருவி, யானை, சிங்கம், புலி, கரடி, நண்டு, நத்த, மீன் எல்லாம் குடிக்குது. எதை குடிக்குதுன்னு. அப்போ நீருக்கு பதிலாக விஷத்தை உண்டு கொண்டிருக்கான். இப்ப யாரு இதெல்லாம் எங்க போய் கலக்குது? உன்னுடைய கடலில். இது கடையில ஆலை கழிவு, எண்ணெய் கழிவு. ஒரு தடவை உங்களுக்கு எண்ணூர்ல என் தங்கச்சிக்கு தெரியும் நினைக்கிறேன், எண்ணூர்ல எண்ணெய் கொட்டிடுச்சு. நாங்கெல்லாம் போய் நின்னதை எடுக்கிறதுக்கு போராடினோம். அப்ப எங்க ஐயா கக்கனுடைய பேத்தி மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், வாலிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க எண்ணெயை, கடல்ல கொட்டின எண்ணெயை. என்னன்னு கேட்டேன். கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு. தம்பி லாரன்ஸ் படத்துல பேய்க்கும் சண்டையும் பேர்ல அது மாதிரி கப்பலோட கப்பல் மோதிருச்சு. அது மோதினதுல எண்ணெய் கொட்டிருச்சு. எப்படா இங்கிருந்து வர்ற கப்பலை பார்க்காம மோதிச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை. கொட்டிருச்சு. உலகிலே மிக சின்ன நாடுகளில் கூட கடலிலே எண்ணெய் கொட்டினால் உளங்கூர்தியில், ஹெலிகாப்டரிலே, சிறு விமானங்கள் வானூர்தியிலே வந்து பொடியை தூவுகிறார்கள். வெள்ளையாக ஒரு பொடியை தூவுகிறார்கள். திருப்பி அரை மணி நேரம் பறந்து வந்து பொடி அந்த மேலே வந்த எண்ணெய் மேலாம் அப்படி திட்டு மாதிரி பறந்துக்கிறது. அப்படியே ஒரு பாய் போல அந்த எண்ணெயை அப்படியே பொடியோட கலந்து சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடுறாங்க. சின்ன நாடுகள்ல காட்சியில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய நாடு எண்ணெயை வாளிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தது. ஒரு வாரம் அள்ளிட்டு எண்ணெயை அள்ளி முடிக்க முடியல, விட்டுட்டாங்க. நான் போய் கேட்டேன், என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அதுவே சரியாயிரும்ட்டான். அந்த எண்ணெய் தான் நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மிதந்ததுல. இதெல்லாம் நீ பார்க்கிற பவள பாறைகள் எப்படி போய் இந்த சாய கழிவு எப்படி உன் கடலை மாசுபடுத்துதுன்னு நீ பார்த்துக்க. உன்னால நான் சொல்லும்போது கற்பனை பண்ண முடியாது. அண்ணன் காட்டிடுறேன் பாரு. இப்ப அடுத்து அணு உலை, நமக்கு உயிரோடு வச்ச கொல்லி. 2 ஆண்டுகளா அணு உலைக்கு எதிராக நம்ம போராடணும். நீ பார்த்த தமிழ்நாட்டில் இடிந்த கரையிலையும் கல்பாக்கத்திலையும் இந்த அணு உலைகள் இருக்கு. அதுல இடிந்த கரையில மிகப்பெரிய அணு உலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த அணு உலை வேண்டாம் என்று சொல்லும் போது அட்டானமிக் பவர், அணு உலை இல்லாது எப்படி மின்சாரம் நமக்கு கிடைக்கும், போதிய அளவுக்கு எப்படி மின்சாரத்தில் நாம் நிறைவடைவது என்று இவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அப்போது நமக்கு எழுகிற கேள்வி, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இந்த கேள்வி நமக்கு எழுகிறது. இதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் கேட்டு பார்க்கணும். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல. இப்ப அந்த அணு உலை செர்னோபில்ல 1986 வெடிக்குது. உலகத்தின் பேரழிவு. அன்றைய அதிபர், ரஷ்ய அதிபர் கோப்பர்சே பேசுகிறார், இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான அழிவு அல்ல, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுங்கிறது. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் நம்மை காப்பாற்றுவார்கள், ஆபத்து பார்ந்தவர்கள் என்று. ஏமாந்து விட்டோம் என்கிறார். எனவே மிகப்பெரிய இரும்பு வேலையை போட்டுவிட்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று மூடி வைத்து விட்டு போய்விட்டார்கள். 86 வெடிக்கிறது. அவ்வளவு பெரிய பேரிடர், பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணு உலை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த அணு உலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணு உலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி 2 கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார். கேரள மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள். நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். ஏன்? அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன்
அந்த மண்ணின் மகன் மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான். இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தமில்லாத தரகர்கள், புரோக்கர்கள் தலைவர்களாக, அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ, என் ஆத்தாளப்பன் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ, அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள்.